திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடின் முதல் வீடு இப்பொழுது அயோத்தியில் கலவரத்தை முடித்தவர்கள், அயோத்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வை அடைந்தவர்கள், அந்த கூட்டம் இப்பொழுது ஆறுபடை வீடான முதல் வீடு திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய கலகத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. வட மாநிலங்களில் இவர்களுடைய மத அரசியல் தோல்வியடைந்து வருகிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆறுபடை வீடு முருகனின் முதல் படையான திருப்பரங்குன்றத்தில் கலவர பூமியாக மாற்றுவதற்கும் மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கும் அங்கே ஒரு கும்பல் வெளியிலிருந்து மக்களை கூட்டி வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷாவையும் வழிபட இருக்கிறோம். இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரம் செய்யும் காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அந்நிய நாட்டு முதலீடாகட்டும், தொழிற்சாலை உற்பத்தியாகட்டும், உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாட்டு ஏற்றுமதிகள், கல்வித்துறையில் புரட்சி, இதையெல்லாம் கெடுப்பதற்கு நசுக்குவதற்கும் RSS இந்து முன்னணி அமைப்புகள் பாஜகவோட துணையோடு தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் காட்ட வேண்டும். ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலை ஆன்மீகத்தில் கலக்கக்கூடாது. அரசியலை ஆன்மீகத்தில் கலந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு இதை முளையில கிள்ளி எறிய வேண்டும். இரும்பு கரம் கொண்டு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களை அடக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் மென்மையாக இருக்கக்கூடாது, எந்தவித தயவுதாட்சணியம் காட்டக்கூடாது. ஏற்கனவே முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வேல் எடுத்துக்கொண்டு ஆறுபடை வீடு சுற்றி வருகிறேன் என்று சென்றார். தேர்தலில் 2021 தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். அதே நிலைதான் இப்பொழுது முருகனை தொட்டு இருக்கிறார்கள். முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த இறைவன். அவரிடம் உங்களுடைய அரசியல் எடுபடாது. அவரே உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒருவர் போட்டியிடுவதற்காக திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினராக எப்படியாவது ஆக வேண்டும் என்று எல்லா குறுக்கு வழியும் கையாளுகிறார்கள். ஒருபோதும் ஆறுபடை வீடின் முதல் படை வீடான திருப்பரங்குன்ற முருகன் இவர்களை அனுமதிக்க மாட்டார். நாளைக்கு எல்லோரும் வந்துருங்க. திருப்பரங்குன்றம் வழிபாடு இருக்கு, நாங்க எல்லாம் போறோம். எல்லாரையும் கூட்டு போறோம் வாங்க. அதே மாதிரி சிக்கந்தர் பாதுஷா நம்முடைய இந்து மக்களோடு பின்னி பிணைந்திருப்பவர். எனக்கே சின்ன வயசுல உடம்பு சரியில்லைன்னா எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு மசூதிக்கு போயிட்டு ஓதலாம் வான்ட்டு அந்த மயில் இறகுல ஓதுவாங்க. அதெல்லாம் நினைவுக்கு வருது. சிக்கந்தர் பாதுஷாவையும் பார்க்க போறோம். எங்களுடைய குலதெய்வம் திருமுருகனையும் பார்க்க போறோம். மாநில அரசு மென்மையா கையாளுது. இதை நாங்க குற்றச்சாட்டாவே வைக்கிறோம். இப்படி தீய சக்திகளுக்கு மென்மையாக காட்டக்கூடாது. பல இடங்கள்ல அயோத்தி மண்டபம் விவகாரமாகட்டும், தஞ்சை நிகழ்ச்சியாகட்டும், தொடர்ந்து ஒரு ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இவர்களுக்கு எதுக்கு மென்மையாக போக்கை காட்டணும்?
மத கலவரத்தை தூண்டுகிறார்கள், சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள்னா அவங்க கிட்ட என்ன மென்மையான போக்கு தேவை இருக்கு? புரியல எப்படிங்க? பாஜகவை திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க. ஆனா பாஜக மத்தியில் நினைக்கக்கூடிய அஜெண்டா எல்லாமே தமிழ்நாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஓபன் கேட்டா விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் திமுக மீது பாக்குறாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அப்படி பார்க்கலாமா? இல்ல விமர்சனம் வைக்கிறவங்க யாரு? யார் வைக்கிறீங்க? ஜனநாயக சக்திகள் யாருன்னா வைக்கிறாங்களா? அரசியல் விமர்சனம் எதுக்கு? புதிய கல்விக் கொள்கையை அந்த பார்முலா தான் பாக்குறாங்க. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது போல ஒரு சூழல் வருது. இல்லையே, புதிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து இவங்க எதிர்த்திருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு சமச்சீர் கிஷ் ஆகட்டும், கல்வி திட்டங்களுக்காகட்டும் நிதி கொடுக்காம மறுக்கிறாங்க. PMST திட்டத்தில் சேர சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு சேரல, மறுதளிக்குது. ஆகையால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், நிதிகளை கொடுக்க மறுதளிக்கிறாங்க. இதனால் நிதி சுமை தானே அதிகமாகுது, கடன் வாங்குற நிலையில் தானே இருக்கும். ஆகையால் எப்படி பாஜகவுடைய அஜெண்டாவை திராவிட முன்னேற்ற கழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இன்டைரக்டா டைரக்டான்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி ஆதாரம் தான் சொல்லுங்க, நம்ம கேட்போம். இல்ல, இன்னைக்கு கூட மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் ரொம்ப தெளிவா பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லியிருக்காரு, நான் பார்த்தேன். அப்படி ஒண்ணு அவங்க சாப்பிட்டு ரெண்டு விஷயம் இருக்குங்க. அதாவது ஜனநாயக ரீதியாக அவர்களை அணுக வேண்டும்ன்றது அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஜனநாயகத்தை இவர்கள் வெல்ல நினைக்கிறாங்க, ஜனநாயகத்தை சீரழிக்க நினைக்கிறாங்கன்னா இரும்பு கரம் கொண்டு தான் அடக்கணும். எப்படி நேற்றுக்கு 144 போட்டிருக்க அனுமதி இல்ல, எப்படி ஒரு கும்பல் ஆலயத்துக்குள்ள போய் பாஜக கொடியை பிடிக்கிறாங்க, எப்படி காவல்துறை அனுமதிச்சது? முருகனுக்கும் பாஜக கொடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆறுபடை வீடுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை அனுமதிக்க கூடாது. ஏன் காவல்துறை அனுமதிச்சாங்க? கருவறைக்கு நேர்ல கிட்ட பாஜக கொடியை காட்டுறாங்களா, அனுமதிக்கலாமா? அதை தடுத்து நிறுத்திருக்கணும்ல. அப்ப அந்த மாவட்ட காவல்துறையுடைய பொறுப்பு அது இல்ல, காவல்துறையோட பொறுப்பு. அதுக்காம முதலமைச்சர் நீ கொடியை அனுமதிச்சியா அனுமதிக்கலையா கேட்க முடியும்? அவங்களுடைய கடமை. எப்படி கொடியை உள்ள விட்டாங்க? யார் யாரெல்லாம் மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறார்களோ அவர் ஒருபோதும் முருகன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அதிமுக தான் செய்யறாங்கன்ட்டு சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. அதிமுக சார்ந்தவர்கள் கருப்பு சிவப்பு கொடியை போட்டு இது மாதிரி பண்றாங்க, நற்பெயரை கெடுப்பதற்காக செய்யறாங்கன்னு. அது அவங்க தலைவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். எதுக்காக திமுக கொடியை கட்டிட்டு வரணும் அதிமுக வண்டியில? தமிழக சட்ட ஒழுங்கை காவல்துறை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கொன்று இங்கொன்று நடக்கதான் செய்யுது. அதை இன்னும் தீவிரமா கண்காணித்து ஒடுக்கணும். அதே போன்று இந்த திருப்பரங்குன்றத்தில் இப்படி திடீர்னு இந்த சர்ச்சை எழுப்புவதற்கு என்ன காரணம் சொல்லுங்க பத்திரிகையாளர்லாம்? 1920 அப்போ தேவஸ்தானம் ஒரு வழக்கு தொடர்றாங்க. 23 ஒரு தீர்ப்பு வருது. 1923 என்ன தீர்ப்பு வருது? கொடுத்தவர் மணி ஐயரே கொடுக்கிறார் தீர்ப்பு. இது சிக்கந்தர் பாதுஷாவுடைய இடம் தான், நெல்லித்தோப்பு பகுதி இவங்களது தான், அந்த பகுதியில் அவங்க இருக்கட்டும், இந்த பகுதியில் இவங்க இருக்கட்டும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. இதை எதிர்த்து லண்டனுக்கு போறாங்க, உச்ச நீதிமன்றம் லண்டன்ல. அப்ப பிரிவி கவுன்சில் ஆஃப் த UK அவங்க என்ன சொன்னாங்க? 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த நீதிபதிகள் எல்லோரும் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ராமையர் கொடுத்த தீர்ப்பை பிரிவி கவுன்சில் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர்கள் லார்டு ஹட்கின், லார்டு ஜார்ஜ், லார்டு மேக்மில்லன் அடங்கிய பெஞ்ச் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இந்த சிக்கந்தர் பள்ளிவாசல் அந்த பகுதி அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, அதை எந்தவித தடையும் செய்யக்கூடாதுன்னு. நான் கேட்கிறேன், இந்த ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் காலங்காலமாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பின்னி பிணைந்து வாழுகிறார்கள். இவங்க வரலாறு தெரியுமா? பத்திரிகையாளர்லாம் கேளுங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்கிற துலுக்க நாச்சியாருடைய சிலையை இவங்க எடுத்துருவாங்களா? தைரியம் இருக்கா அவங்களுக்கு? துலுக்க நாச்சியாரை யார் எடுத்து வச்சதாங்க?
துலுக்க நாச்சியார யாராவது இஸ்லாமிய அமைப்புகளை வச்சாங்க ஸ்ரீரங்கம் கோவில்ல? இல்ல காங்கிரஸ் பெரிய இயக்கமா வச்சது? இல்ல அரசியல் கட்சி வச்சாங்களா? துலுக்க நாச்சியார் வரலாறு தெரியுமா? வரலாறும் தெரியாது, எதுவுமே தெரியாது, கலவரம் பண்ண மட்டும் தான் தெரியும். துலுக்க நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் துலுக்க நாச்சியாரை பார்த்துட்டு வராங்க எல்லா இந்துக்களும்? இன்னும் சொன்ன போனா ஆர்த்தடாக்ஸ் பிராமின் என்ன கூட்டு போனவங்களும் அவங்க தான் கூட்டு போனாங்க ஸ்ரீரங்கத்துக்கு. போன மாசம் கூட போயிட்டு வந்தேன். வாங்க துலுக்க நாச்சியாரை பார்க்கலாம். துலுக்க நாச்சியாரை எதற்கு ரங்கநாதர் பக்கத்தில் வச்சிட்டு இருக்காங்க? சொல்லுங்க சார், நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் விபரமானவங்க தானே, அண்ணாமலை இதெல்லாம் கேளுங்க. ஐயா, சிக்கந்தர் பாதுஷாக்கு இவ்வளவு பெரிய போர்க்கொடி தூக்குறீங்களா, துலுக்க நாச்சியாரை ஏன் தூக்க மாட்டேன்றீங்க? வரலாறு தெரியாது. சரி, சபரிமலைக்கு போறாங்களே, ஏன் வாவர பேட்டை துள்ளுதலோட போறாங்க? திருப்பதியில இவங்க எல்லாம் உழுந்து உழுந்து கும்பிட்டு இருக்காங்க, பிரதமர் எல்லாம் போறாரு, அங்க துலுக்க நாச்சியார் இல்லையா? அப்ப இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பின்னி பிணைந்த அந்த காலத்து உறவு இருக்குதுன்னு தெரியாதா அவங்களுக்கு? இன்னும் கூட பரமக்குடியில ராமநாதபுரத்தில் 2 உண்டியல் இருக்கு. ஒன்னு மஞ்சள் கலர் உண்டியல், இன்னொரு பச்சை கலர் உண்டியல். பச்சை கலர் உண்டியல் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் போடுறாங்க. ஏன் டெல்டா மாவட்டங்கள்ல இல்லையா? கலவரத்தை ஏற்படுத்தணும், தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த பாஜக, RSS, இந்து முன்னணி அமைப்புகளுக்கு இடமளிக்காது. இவர்களுக்கு இன்னும் பாடம் புகட்டுவார்கள். ரைட். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு பத்திரிகையாளருக்கு சம்மன் அனுப்பிச்சு அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றம்லாம் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சம்மனுக்கு ஆஜராகிறதுக்கான விஷயங்கள் ரிப்போர்ட்டை சரியா இருக்காங்க. ஆனால் போன் தான் பறிமுதல் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள்லாம் சிறப்பு புலனாய்வு எடுத்துருக்காங்க. இது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. இந்த விவகாரத்தில் பத்திரிகையாளர் இந்த தேசத்தின் ஒரு தூணாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் விடுக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பார்வை. அப்படி ஏதாவது ஆதாரப்பூர்வமாக அச்சுறுத்தல் இருந்தாலோ அவர்களை நிர்பந்தித்தாலோ கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சரிடம் இது குறித்து பேசுவோம். நாளைக்கு மாலை திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகன் கோயில் வழிபாடு இருக்கிறது. அங்க இருக்கின்ற கிராம பகுதி மக்களை, அங்க இருக்கின்ற லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரையும் காங்கிரஸ் பேரியக்க தலைவர் சந்திக்க இருக்கிறோம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த அழைப்பை விடுக்கிறோம். நாளை மாலை 5 மணிக்கு சிறப்பு தரிசனம், எல்லாரும் வந்துருங்க. ரைட், தேங்க்யூ. முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கும், நீங்களும் வரலாம். எல்லோருக்கும் அழைப்பு. இஸ்லாமியர்களும் வரலாம், இந்துக்களும் வரலாம், பார்சிகளும் வரலாம், புத்திஸ்டும் வரலாம், சீக்கியர்களும் வரலாம், எல்லோரும் வரலாம். ரைட். இந்த பாஜக ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் எவ்வளவு கூட்டு வைத்தாலும், எவ்வளவு எச்சரிக்கை விடுத்தாலும் திருந்துவதாக தெரியவில்லை. ஏற்கனவே பஞ்சாப் மாநில அரசு பஞ்சாப் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த பிறகு வாயை பொத்திக் கொண்டு கையெழுத்திட்டு மாநில அரசுகளோட உரிமையை நிலைநாட்டினார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் நடக்க போகுது. இப்ப 24 மணி கெடு என்ன சொல்ல போறார் ஆளுநர்? நான் பிடித்த பிடிவாதத்தில் RSS உடைய கொள்கையில் இருப்பேன் சொல்ல போறாரா? அரசியலமைப்பு சட்டத்தை நான் மதிக்க போறேன், உச்சநீதிமன்றத்தை வழிகாட்டத்தை ஏற்றுக்கொள்ள போறேன்னு சொல்ல போறாரா? 24 மணி நேரம் பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூங்க, நன்றி.